நம்ம பண்ற ஷோ என்னன்னா ஃபேக்ட் ஃபேக்ட் ஃபேக்ட். காய்கறிய அப்படியே சாப்பிடு, நல்லா இருக்கும், நல்ல நியூட்ரிஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா காய்கறியை நம்ம அப்படியே சாப்பிடக்கூடாது. என்னடி இது? அப்படியே சாப்பிட்றனால என்ன பிரச்சனை வரும், ஏன் அப்படி சாப்பிடக்கூடாதுன்றதுக்கான ரீசன் என்னன்னா, ரா வெஜிடபிள்ஸ்ல ஆன்டி நியூட்ரியன்ட்ஸ்னு ஒன்று இருக்கு. அந்த ஆன்டி நியூட்ரியன்ட்ஸ் பாடியில் உள்ள மற்ற நியூட்ரியன்ஸை வளர விடாது. ஸோ நல்லா குக் பண்ணா வெஜிடபிள் உள்ள ஆன்டி நியூட்ரியன்ட்ஸ் கம்மியாகும். அதனால எப்பயும் வெஜிடபிளை குக் பண்ணி சாப்பிடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம மவுத் வாஷு, சுகரி ஃபுட்ஸு, 2 நிமிஷத்துக்கு மேலே ப்ரெஷ் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுறனால நம்ம ஹெல்த் பயங்கரமாக பாதிக்கப்படும். நிறையா மவுத் வாஷில் பார்த்தீங்கன்னா ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வாயில் இருக்கிற குட் பாக்டீரியாஸையும் கொன்றும். சுகர் ஃபுட்ஸும் அதே மாதிரி தான். பேட் பாக்டீரியாஸை லெவலை அதிகப்படுத்தி குட் பாக்டீரியாவை கம்மி பண்ணும். ஸோ ரொம்ப நேரம் பல் விளக்குறதும் குட் பாக்டீரியா லெவலை கம்மி பண்ணிடும். குட் பாக்டீரியா லெவல் கம்மியாக இருந்தால் நம்ம ஹெல்த்துக்கு நிறைய இஷ்யூஸ் வரும். ஏன்னா நம்ம பாடிக்கு தேவையான நைட்ரிக் ஆக்சைடு அப்படின்ற கெமிக்கல் மெயினாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு காரணம் இந்த குட் பாக்டீரியா தான். அப்படி இந்த நைட்ரிக் ஆசிட் என்ன பண்ணுன்னா, நம்ம ரத்த நாளங்களை ஹெல்த்தியாக வச்சுக்கவும் நம்ம இம்யூனிட்டிலையும் பெரிய ரோல் ப்ளே பண்ணுது.